இன்றைக்கு எல்லா இடத்திலையுமே ஊழல். ஊழல் இல்லாத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல். ஒரே ஒரு உதாரணம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் 150 கோடி சொத்து வரியில ஊழல் செய்யப்பட்டதாக, முறைகேடு நடந்ததாக திமுக அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு தரப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இப்படி பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்த விளைவு இன்றைக்கு வேறு வழி இல்லாம திமுக அரசாங்கம் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர்களே ஒத்துக்கொண்டு பல அதிகாரிகள், மாநகராட்சியிலே பணிபுரிந்த பல அதிகாரிகள் இன்றைய தினம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல திமுக மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார். நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மதுரையினுடைய மாநகராட்சி மேயர் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. யார் ஊழல் செய்தது? திமுக ஊழல் செஞ்சது உண்மைதானே? இந்த திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த முறைகேடு நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். இன்றைய தினம் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். பல கட்சி சேர்ந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. நாம சொன்னது உண்மைதானே? இதுவரைக்கும் நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லி வந்தேன். திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஊழல் முறைகேடு அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னவுடன் திராவிட மாடல் அரசு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்து போய் வேகமா இந்த முறைகேடு நடைபெற்றது என்று ஒத்துக்கொண்டு அவருடைய ஆட்சியில் அவருடைய கட்சிக்காரையை கைது செய்கின்ற அவலம் தமிழகத்திலே அரங்கேறிக்கின்றது. ஆக எதிர்கட்சி சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டதல்ல? உண்மைதானே?